ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்மா இழந்தால் ஒன்றும் இல்லை, வெறும் குப்பை. அதில் மனித வாழ்வு நிரந்தரம் இல்லாத வாழ்வு. பெரிய பெரிய நோய்களில் பாதிக்கப்பட்ட மக்களை நம்ம ஏளனமாக பார்க்கக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது, வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கக்கூடாது, ரெண்டு. அடுத்தால கேட்க ஆளுங்கிட்டு அவங்கள துன்புறுத்தக்கூடாது, மூணு. கேட்க ஆளுங்கிட்டு அடுத்தவங்கள துன்புறுத்தக்கூடாது. யார் கேட்பா? மேலே ஆண்டவன். யாரும் யாரையும் ஏமாற்றி யாரையும் காயப்படுத்தி போக முடியாது. எல்லோரும் பூமியில் அந்த ரகத்தில் தான் இருக்கும். திடீர்னு நிலநடுக்கம் வந்து எல்லாம் மொத்தமாக கீழே வந்து சந்திக்க வேண்டியதான், வாங்க அப்படின்ட்டு. அதில் நான் அவ்வளோ பெரிய ஆள், நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் அங்கே சொல்ல முடியாது. எல்லாம் வந்து தான் ஆகணும். எத்தனை இடங்கள் நிலநடுக்கம், இயற்கை சீற்றங்கள் எவ்வளோ ஏன் பாவத்தினுடைய மொத்தத்திலாலும் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் தான். அதில் யாரும் தப்ப முடியாது. அதில் நான் அவ்வளோ நல்லது செஞ்சேனே, நான் வந்து செத்து போயிட்டேனே, நான் அவ்வளோ ஏழைகளை செஞ்சேனே, செத்து போயிட்டேனே, அதெல்லாம் கணக்கு கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே கணக்கு, நியாய கணக்கு. கடவுளுடைய பார்வையில் விடணும், நம்ம நல்லதே நினைக்கணும், நல்லது நடக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க. எந்த நோயாக இருந்தாலும் அடுத்தவங்க நோயினால் பாதிக்கப்பட்டுருங்க. குழந்தை இல்லாதவங்களை போய் நம்ம செஞ்சுக்கூடாது, தேவையில்லாம வார்த்தைகளை துன்புறுத்தக்கூடாது, வார்த்தையினால் துன்புறுத்தக்கூடாது. ஐயோ கல்யாணம் முடிஞ்ச குழந்தை இல்லையோ, கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆகிருக்குமே, 2 வருஷம் இருக்குமே, இன்னுமா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசக்கூடாது. குழந்தையெல்லாம் தெரியும், மறு குழந்தை இல்லையா கேட்குறது. மூட்டு வழியாக நடந்து வருவாங்க. இது மருந்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்களாம்மா, ஒன்றும் சரியாக ஆகலையா அப்படின்னு மூட்டு விட்டு வந்துட்டு போய் அது ஒரு வார்த்தைகளை வந்து உள்ளே சீன்றது. உடலுறவு இல்லாமல் இருக்கும், ஆண்மை இல்லாமல் இருக்கும், மாதவிடாய் வராமல் இருக்கும், சர்க்கரை நோய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், யூரின் எரிச்சலாக இருக்கும். எந்த நோயாக இருந்தாலும் அடுத்தவங்களை துன்புறுத்தி, அடுத்தவங்களை காயப்படுத்தி, வார்த்தைகளால் வந்து துன்புறுத்தி நம்ம செய்யக்கூடாது. அதில் சந்தோஷத்தை காணாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரே கணக்கு. அவங்கள செஞ்சோன்னா நமக்கு தான் திரும்பி வரும், திரும்ப நம்ம பிள்ளைகள் தான் திரும்பி வந்துடும். அதனால் வீட்டுக்குள்ளே வந்து அசுத்தமான அந்த சத்துருக்குள்ளான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. சத்துருக்குள்ளமான வார்த்தைகளை பேசுனா அது நமக்கு தான் திரும்பி வந்துடும். அதனால் நம்ம கவனமாக இருந்து வாழ்க்கையை நடத்தி நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையாக காணப்படும். யாரை சங்கடப்படுத்தி யாரை ஏமாற்றி எதையும் கொண்டு போக முடியாது. எல்லாரும் இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பது மறந்துடாங்க. அதனால் கவனமாக இருங்க. எந்த நோயாக இருந்தாலும் உடனே பார்த்துருங்க. சாதாரண காய்ச்சல் தள்ளி வந்தால் கூட பரிசோதனை செய்து பார்த்து மருந்து எடுத்து சரி பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட்டு கேட்குறா இருந்தால் 98 410 59 194, 98 410 69 194. டாக்டர் அங்கே மருந்து எடுத்த ஏமாந்துட்டேன், இங்கே குழந்தையில மருந்து எடுத்தேன் ஏமாந்துட்டேன், உயிரினங்கள் மருந்து எடுத்தேன் இல்லை வரவே வரல, அப்படி கவலைப்படாங்க. எல்லாமே இங்கே உயிரினக்கு இல்லாத கேஸ் தான். எதையும் கண்டு கவலைப்படாங்க, சங்கடப்படாங்கன்னு கூறி மீண்டும் இன்னொரு நேரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.